உங்களுக்கு எல்லாம் பில்கேட்ஸ் யாருன்னு தெரியும். மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர். 17 வருஷம் நம்ம உலகத்தோட முதல் பணக்காரர். ஒரு நாள் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, மெலிண்டா கேட்ஸை சொல்கிறாரு, நம்மக்கிட்ட $100 பில்லியன் இருக்குது. $100 பில்லியன் 7 லட்சம் கோடி நம்மக்கிட்ட சொத்து இருக்குது. ஆப்பிரிக்காவில் மக்கள்லாம் மலேரியாவில் சாப்பிட்றாங்களே, நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மெலிண்டா கேட்ஸ் சொல்கிறாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு 7 லட்சம் கோடி வச்சு என்னங்க பண்ணும்? அந்த பொண்ணுக்கு 7 லட்சம் கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து குட்டு கெட்டுச்சவராயிரும். நாமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் 7 லட்சம் கோடி நம்ம 2 சேர்ந்து சம்பாரிச்சிருக்கோம், நம்ம கொடுத்துர்லாங்க அப்படின்னு. உடனே பில்கேட்ஸ் யோசிக்கிறார், எப்படி கொடுக்கறது அப்படின்னு. உலகத்தின் 2ஆம் பணக்காரர் வந்து வாரன் பஃபேன்னு ஒருத்தர், டெக்ஸஸ் மனுஷன். அவனும் அமெரிக்கன் ஃபெலோ, பெரிய மனுஷன், 83 வயசு ஆயிடுச்சு. பில்கேட்ஸ் போய் வாரன் பஃபெட்டை போய் பார்க்குறார். சார், இந்த மாதிரி வந்து நானும் ஒய்ஃபை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம், எங்கள் சொத்தில் வந்து 99% வந்து நாங்கள் சொசைட்டி கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் சார். அவங்க சம்பாரிச்சதில் 99% நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. உடனே வாரன் பஃபெட் நானும் சேர்ந்துக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் பிளெட்ஜ், நீங்கள்லாம் அந்த வெப்சைட் போய் பார்க்கலாம், givingpledge.comனு போய் பார்க்கலாம். எந்த பணக்காரர் கூட போய் சைன் பண்ணலாம். யார் நம்ம பணக்காரன்னு நினைங்க, நம்ம மைண்டில் தாங்க பணக்காரன். சில பேர் 1000 கோடி சம்பாரிச்சு அவன் ஏழைன்னு நினச்சிட்டு இருக்கான். சில பேர் 1 கோடி சம்பாதிச்சுட்டு பணக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கிற இதுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது. உலகத்தில் வந்துங்க 11,47,000 பேர் அதில் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாமே மினிமம் 10 கோடி இருக்கிற மக்கள், 10 கோடி ரூபா சொத்து இருக்கிற மக்கள் போய் பிளெட்ஜ் ஆகிட்டாங்க. 11 லட்சம் பேர். ஃப்யூச்சர் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பெருமை கிடையாதுங்க, கொடுக்கறது தான் பெருமை. சம்பாதிக்கிறது ஏன் சம்பாதிச்சோன்னா, அந்த மாதிரி ஒரு லக்கியாக ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நல்ல தந்தை தாய் வீட்டில் பிறந்ததுக்கு நாம் பாக்கியம் பண்ணாலும் பிறந்துட்டோம். அப்பா அம்மா நல்லா சொத்து சம்பாரித்து நமக்கு அதை அப்படியே பிளேட்டு மேலே கொடுத்தனால சொத்து நமக்கு வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு இங்கே இருக்கிற இளைய தலைமுறையினர் அவங்க சொத்து சம்பாதிக்கிறத நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணணும். எங்களை மாதிரி சம்பாரித்து லேண்டில் போட்டு லாக் பண்ணலாம், பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம். கண்டிப்பாக வச்சுக்க. எப்போ உங்களுக்கு அது பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதோ போதும். 7 தலைமுறைக்கு சொத்து சம்பாரிச்சாச்சப்பா, 3 தலைமுறைக்கு சம்பாரிச்சாச்சுன்னு வந்த மேலே கொடுங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட்.